வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திரி ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி பொழுது விடிந்ததுமே கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கிலே செலுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் அறிவித்துக் கொண்டிருந்த அந்த நிமிடங்களிலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவர்களுடைய அக்கௌண்டிலே 5,000 ரூபாய் வந்து விழுந்துவிட்டது. இன்று மதியம் வரை இந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றுக்குள், அதாவது இன்று மாலைக்குள் இந்த 1,31,00,000 அக்கௌண்ட்டுகளுக்கும் அந்த 5,000 ரூபாய் செலுத்தப்பட்டுவிடும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அதிர்வை இன்றைக்கு அரசியல் அரங்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி காலை அதிமுக சார்பில் மாநிலத்திலே இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்தை மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசு சிதைப்பதாக சொல்லி அதை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மக்கள் சந்திப்புக்காக சேலம் வருகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கு செய்திகளில் இவைதான் ஆக்கிரமிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலையே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும் அரசியல் ஆதாயமாக இருக்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவராக இருந்தாலும் எதிர்ப்பவராக இருந்தாலும் இந்த கருத்திலே அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் இதோட பின்னணி என்ன? அரசு தரப்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது உச்சநீதிமன்றத்தில் இலவசங்கள் உள்ளிட்ட இது மாதிரியான சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு மார்ச் முதல் வாரம் விசாரணைக்கு வருகிறது. அப்படி வரும் பட்சத்தில் இது மாதிரியான திட்டங்களை தடை செய்யவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அதுக்கான ஒரு பல கட்டுப்பாடுகளை விதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, தேர்தல் நோட்டிஃபிகேஷன், தேர்தல் அறிவிக்கை பிப்ரவரி எண்டில் வந்துடும், அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வந்துடும். அதனால அடுத்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இந்த மகளிர் உரிமை தொகையை செலுத்த முடியுமா, தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது செலுத்த முடியுமா என்ற கேள்வியை சட்ட ரீதியாக சிலர் எழுப்பலாம், சிலர் நீதிமன்றத்துக்கும் செல்லலாம் என்ற ஒரு ஆலோசனை. இந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் என்ன செய்வது என்று அதிகாரிகள் மத்தியில் நடத்தப்பட்ட ஒரு ஆலோசனையில், இந்த ஆலோசனை கடந்த ஜனவரி மாதமே, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு ஆரம்பித்ததல்லவா, அந்த சட்டமன்ற கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை, அதாவது பிப்ரவரி முதல் 1,500 ரூபாயாக, இப்போது 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வருவதை 1,500 ரூபாயாக உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். கிட்டத்தட்ட அறிவிக்கும் நிலையில் அது இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தே இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நடக்கிறது என்ற தகவல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வர, அவர் ஜனவரி 17, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு 3 நாட்கள் முன்பாகவே எம்ஜிஆர் பிறந்த நாளில் அதிமுக அலுவலகத்தில் அந்த கொண்டாட்டங்களை முடித்துவிட்டு திடீரென 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். அதாவது இப்போது அரசு பேருந்துகளில், அரசு நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பது போல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பயணம் என்பது. இன்னொன்று, அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று இப்போது திமுக ஆட்சியில் வழங்கப்படுகிற இந்த திட்டமானது குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் மாதம் 2,000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படும், அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இது அப்போது அரசு தரப்புக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உண்மை. சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க இருந்த திட்டம் எப்படி முன்கூட்டியே லீக் ஆகி அதை முந்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார் என்ற ஒரு தகவல் அப்போதே கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. நாமும் அது பற்றி வீடியோ வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் அப்படி ஒரு எந்த ரகசியமும் லீக் ஆகிவிடக்கூடாது என்று இந்த ஆலோசனை மிக 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 முக்கியமான அதிகாரிகள் மட்டுமே அறிந்து கொள்ளும் வகையில், ரொம்ப டாப் ஃபியூ பர்சன்ஸ் மட்டுமே அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ரகசிய திட்டம் வகுக்கப்பட்டு அதன்படி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கூட சிலர் வந்து எதிர்த்து சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் 15ஆம் தேதியில் இது போல அவர்களுடைய அக்கௌண்ட்டிலே செலுத்தப்படும் என்று இருக்கிறது. நீங்கள் வந்து இன்றைக்கு பிப்ரவரி மாதம், நாளை 2வது சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைக்கே அக்கௌண்டில் போட்டுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகையை
எப்படி முன்கூட்டியே கிட்டத்தட்ட 1,31,00,000 என்றால் 1,31,00,000 பேருக்கும் இந்த 3 மாதத்துக்கான உரிமை தொகையை ஒரே நேரத்தில் செலுத்துவது, எப்படி இதை முன்தேதியிட்டு கொடுக்க முடியுமா? அரசு திட்டங்களை, அரசு நலத்திட்டங்களை இப்படி முன்தேதியிட்டு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று இந்த ஆலோசித்த போதுதான் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற அஸ்ஸாம் மாநிலமே வழிகாட்டி இருக்கிறது. அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா அவர் என்ன அறிவிப்பு வெளியிட்டார் என்றால், அங்கே இதே போல கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே இதே போல ஏழை பெண்களுக்கு இத்தனை ரூபாய் வழங்குவது என்ற திட்டம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வருகிற ஏப்ரல் மாதம் அஸ்ஸாமிலே போஹேக் பிஹு, அதாவது அவர்களுடைய நியூ இயர், அஸ்ஸாமிய மக்களின் புது வருட கொண்டாட்டம் ஏப்ரல் மாதம் வருது. அதற்காக இன்னும் சொல்ல போனால் நம்மளை போலவே அஸ்ஸாமுக்கும் சட்டமன்ற தேர்தல் வருது. இதையெல்லாம் ஆலோசித்த அஸ்ஸாம் பாஜக அரசு ஜனவரி 4ஆம் தேதியை அறிவித்து விட்டது. என்ன அறிவித்து விட்டது என்றால், மொத்தம் 8,000 ரூபாய் அஸ்ஸாம் பெண்களுக்கு அவர்களுடைய அக்கவுண்டிலே மாதம் 8,000 ரூபாய் பிப்ரவரி 20ஆம் தேதி அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கடந்த ஜனவரி 4ஆம் தேதியே அஸ்ஸாம் முதலமைச்சர் அறிவித்து விட்டார். அதாவது இந்த வழக்கமான நம்ம கொடுக்கிற உரிமை தொகை போல அங்கே கொடுக்கிற உரிமை தொகை 5,000 ரூபாய், அதோடு சேர்த்து இந்த அவர்களுடைய நியூ இயர் அஸ்ஸாம் புது வருட பண்டிகை அதற்காக 3,000 ரூபாய் கிஃப்ட் என சேர்த்து மொத்தம் 5,000 + 3,000 8,000 ரூபாய் உங்களுடைய பெண்களின் கிட்டத்தட்ட 37 லட்சம் பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று ஜனவரி 4ஆம் தேதி அஸ்ஸாம் முதலமைச்சர் அறிவித்து விட்டார். அதையே நாம் முன்னுதாரணமாக வச்சுக்கலாம் என்று இங்கேயும் ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று அதற்கான அத்தனை மெக்கானிசமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று காலை அவரவர்களுடைய வங்கி கணக்கில் சென்று விழுமாறு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதே நேரம் இது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. எதிர்க்கட்சிகளுக்கு இதனால என்னன்னா, நாம் ஆட்சிக்கு வந்தால் வழங்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனால் இவர் இருக்கும்போதே அவங்க அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் சென்று விழுந்து விட்டதே, இதை நம்ம எதிர்க்கவும் முடியாது. திமுக அரசு தேர்தலுக்காக இப்படி செய்கிறது அப்படின்னு வேணா பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் போடக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளால் எதிர்க்க முடியாது. அதே நேரம் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2021 கொடுத்த இடங்கள் அல்லது அதற்கு மிக ரொம்ப ரொம்ப லீஸ்டான இடம் தான் அதிகமாக கொடுப்பாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற புதிய கட்சிகள் கூட இந்த கூட்டணிக்கு வர இருப்பதாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அதிக இடங்கள் என்று ஒரு போர்க்கொடியை சில மாதங்களாக எழுப்பி அதற்கும் முதலமைச்சர் பதிலளித்து விட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இப்படி இந்த 5,000 ரூபாய் திட்டம் மூலமாக திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நிலையில், செல்வாக்கு அதிகரித்து தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் நாம் ஏற்கனவே பெற்ற இடங்களில் தான் போட்டியிட வேண்டுமா, அதற்கு அதிகமாக இடங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பதற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பதட்டம் அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு சாத்தியமில்லை, இங்கே ஒத்து வராது என்று முதலமைச்சர் இந்தியா டுடேவோட ரவுண்ட் டேபிள் அந்த நிகழ்ச்சியில் அறிவித்தார். அதே போல இந்த நிகழ்வு என்பது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய செக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கூட்டணி கட்சிகள் என்ற நிலையில் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம், முதலமைச்சருடைய மாப்பிள்ளை ஒரு சில நாட்களாக தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆலோசனை மேற்கொண்டார். அதையடுத்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் அவர் திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் அவர் நம்ம ஏற்கனவே நாம் வெளியிட்ட வீடியோவிலே விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கு என்று சபரீசன் கேட்டதாக அதற்கு நிர்வாகிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் விளக்கியிருந்தோம். அதில் சற்று கூடுதலாக இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் சபரீசன் நடத்திய அந்த ஆலோசனையின் போது விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க பகுதியில் எப்படி இருக்கு என்று கேட்டிருக்கிறார். அதற்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர்கள் 20% என்பதெல்லாம் அப்படிலாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது, அவர்களுக்கு இங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்கு, அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர மக்களில் இருக்கக்கூடிய பெர்னாண்டோ அந்த பிரிவு மக்கள்கிட்ட
அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு. ஏற்கனவே அந்த பிரிவு மக்களின் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இப்போ வச்சிருக்கு. அதிலே ஒரு பிளவை ஏற்படுத்தி விஜய் வந்து அந்த வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு அவர் பெறலாமே அன்றி திமுகவுடைய வாக்கு வங்கியில் விஜய்க்கு எந்த வேலையும் இல்லை என்று அங்கிருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் சொன்னார்கள் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மேலும் சிலர் நம்மிடம் தெரிவித்தனர். அது மட்டுமல்ல, இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வியையும் சபரீசன் எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மெஜாரிட்டி நிர்வாகிகள், அந்த சபரீசன் சந்தித்த திமுக நிர்வாகிகளில் மிக பெரும்பாலான நிர்வாகிகள் காங்கிரஸ் நமக்கு வேண்டாம், காங்கிரஸை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் நம்ம வந்து குறிப்பா அந்த மதுரைக்கு இந்த பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் நமக்கு பெரிய செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் நமக்கு உதவுகிறது, வேறு எந்த மாவட்டத்திலும் நமக்கு காங்கிரஸால் லாபம் இல்லை. அதே நேரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வாக்குக்கு கொடுக்குற பணத்தை, ஓட்டுக்கு கொடுக்குறோம்ல பணம், அந்த பணத்தை அதிகப்படுத்தினால் அதையும் நம்மால் சமாளிக்க முடியும். எனவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்பதுதான் சபரீசன் நடத்திய திமுக நிர்வாகிகளோடு அவர் நேரடியாக நடத்திய ஆய்விலே காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வேண்டாம் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதை அவர் முதலமைச்சரிடமும் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.